அற்புத திருப்புகழ். பரம மாயையின் நேர்மையை யாவரும் அறியொணாததை நீ குருவாய் இது பகருமாறு செய்தாய் முதல் நாளொரு பயனோதான். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சித்ராமூர்த்தியின் அன்பு கலந்த வணக்கங்கள். முருகனடியார்களின் வரிசையில் முதலில் வைத்து போற்றப்படுபவர் திருப்புகழ் முதலான நூல்களை நமக்களித்த அருணகிரிநாதர். வாக்கிற்கு அருணகிரி என்பர் ஆன்றோர். பல நூறு சொற்களாலும் விரித்து கூறினாலும் அடங்காத பெரிய தத்துவங்களை எல்லாம் ஒரு சில சொற்களுக்குள் அடக்கி காட்டும் திறமையே வாக்கு எனப்படும். சனகாதி முனிவர்களுக்கு சின்முத்திரை காட்டினார் சிவபெருமான். பொருளை அனைவரும் புரிந்து கொள்ளுமாறு தம் பாக்களில் அதை எடுத்துரைத்து விட்டார் அருணகிரிநாதர். பஞ்சக்கர ஆணை அருளால் அந்த செஞ்சொல் புனை மாலை 600 ஆண்டுகளான பின்னும் இன்றளவும் வாடாமல் விளங்குகின்றது. சிந்தைக்கும் செவிக்கும் வாய்க்கும் இனியனவான சந்த திருப்புகழ் பாக்கள் கற்பவரை பெரும் வியப்பில் ஆழ்த்தும் அற்புத சக்தி வாய்ந்தவை. அவற்றை 4 திக்கிலும் உள்ள பக்தர்கள் அற்புதம் என ஓதும் சத்தமிகுத்த திருப்புகழ் என்று அருணகிரியாரே கூறுகிறார். உலகேழும் யானாக நாம அற்புத திருப்புகழை தேனூர ஓதி என்கிறார் மற்றொரு பாடலில். திருப்புகழை அற்புத திருப்புகழ் என்று நாமும் கூறுவதற்கு பல காரணங்கள் உள்ளன. அவற்றுள் தலையாயது ஆதிசங்கரர் வகுத்தருளிய அருசமய மார்க்கங்களையும் தம் பாக்களின் மூலம் நமக்கு காட்டியுள்ளார் அருணகிரி பெருமான். தேவாரம் சிவனையும் திவ்ய பிரபந்தம் திருமாலையும் போற்றுவனவாக அமைந்துள்ளன. அருணகிரியாரோ காணாபத்தியம், கௌமாரம், சைவம், வைணவம், சாக்தம், சௌரம் எனும் 6 மார்க்கங்களையும் நமக்கு காட்டி முறையே கணபதி, குமரன், சிவன், விஷ்ணு, அம்பிகை மற்றும் சூரியன் ஆகிய தெய்வங்களை போற்றுகிறார். மார்க்கங்கள் வெவ்வேறாயினும் அவை சென்றடையும் பரம்பொருள் ஒன்றே என்பதை நமக்கு உணர்த்துகிறார். மற்றொன்று, திருஞான சம்பந்தர் கிரியை என்னும் சத்புத்திர மார்க்கத்தையும், நாவுக்கரசர் சரியை என்னும் தாச மார்க்கத்தையும், சுந்தரர் யோகம் என்னும் சக்கிய மார்க்கத்தையும், மாணிக்கவாசகர் ஞானம் என்னும் குரு சிஷ்ய பாவத்தையும் அடிப்படையாக கொண்டு தங்கள் பாக்களை அமைத்தனர். நம் அருணகிரி பெருமான் இவ்வனைத்து மார்க்கங்களிலும் பயணித்து முருகனை அடையும் வழியை பாடுகின்றார். முருகனிடம் எம் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ என்பார். எமக்கமிர்த தோழா என்று விളിக்கிறார். ஜபமாலை தந்த சர்க்குருநாதா என்று உருகுகிறார். திருப்புகழை இவ்வடிமை சொல்லும் தமிழ்ப்பனீர் என்கிறார். எனவே அருணகிரியாரின் திருப்புகழை அற்புத திருப்புகழ் என்று கூறுவது சற்றும் மிகையல்ல. சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்ட திருப்புகழ் பாக்கள் அக்காலகட்டத்திற்கேற்ற தமிழ் மற்றும் வடமொழி கலந்த மணிப்பிரவாள நடையில் அமைந்துள்ளன. அருணகிரிநாதர் அழித்துவிட்டு சென்ற அந்த ஆனந்தத்தேனை இன்றைக்கு 64 ஆண்டுகளுக்கு முன் சந்தம் தவறாது பொருளுணர்ந்து பாடக்கூடிய அழகிய இசை மலராக மலரச் செய்தவர் மறைந்த அருளாளர் குருஜி திரு A.S. ராகவன் அவர்கள். அவர் திருப்புகழ் அன்பர்கள் எனும் அமைப்பை உருவாக்கி தனது அயராத உழைப்பினால் இந்தியாவிலும் எண்ணற்ற வெளிநாடுகளிலும் உள்ள அன்பர்கள் அருணகிரியாரின் பாக்களை ஒரே குரலாக பாடும்படியான தனி பாணி ஒன்றை ஏற்படுத்தினார். அவர் வகுத்து கொடுத்த பாதையில் அற்புத திருப்புகழ் பாக்களை பாடி நம்மை மகிழ்விக்க இருப்பவர் திருமதி வசுமதி தேசிகன் அவர்கள். குரு அருளாலும் இறை அருளாலும் இனி வரும் ஒவ்வொரு ஞாயிறன்றும் ஒரு திருப்புகழ் பாடலையும் அதற்கான பொருள் உரையையும் கேட்டு மகிழ்வோம். அனைவரும் முருகப்பெருமானின் பேரருளுக்கு பாத்திரமாவோம். நன்றி, வணக்கம்.